ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த பேனாசோனிக் டிவியை தான் சர்வீஸ் பண்ண போறோம். இந்த டிவில என்ன ஃபால்ட் இருக்குன்னே தெரியல, ஆன் பண்ணா சுத்தமா ஆன் ஆகல. ஸோ என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவியோ இல்ல வேற எந்த பொருளோ ஒரு தடவை ஆன் பண்ணி பாக்குறோம், ஆன் ஆகல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா ஓயாம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டோம், அதுல வேற ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். டிவி ஆன் ஆகல அப்படின்னாலே அது பின்னாடி தான் பிரச்சனை. பின்னாடி கழட்டிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா லைனுமே கலந்து கிடக்கு. ஸோ நிறைய வயர் கழட்டி தான் வச்சிருக்காங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா ஒயர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. போர்டு பார்க்க அந்த அளவு எந்த அளவு டேமேஜ் மாதிரி தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் பண்ணி பார்க்க போறோம். டிவிக்கு பவர் சப்ளை கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா பேக் லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அந்த பிளிக்கிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபால்ட்டா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த டிவியில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, டிவிக்கு பவர் சப்ளை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேக் லைட் வந்து ஆன் ஆஃப் எரிய ஆரம்பிக்குது கண்டினியூவா. வேற எந்த ஒரு ஆன் ஆஃப் பட்டனை எந்த ஒரு ப்ரோக்ராமையும் அது எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இதுல என்ன ஃபால்ட் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மதர் போர்டு தான் ஃபால்ட். நண்பர்களே, டிவியில் வந்து மதர் போர்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் போர்டை வாங்கி போட்டுட்டு வேலையை ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இந்த பேனாசோனிக் டிவியில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். இதே மாதிரி சேம் போர்டு மாட்டினா மட்டும்தான் செட் ஆகும். இதுக்கு இந்த யூனிவர்சல் போர்டுலாம் செட் ஆகாது. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த போர்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த டிவியை ரெடி பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த டிவியை மூட்டை கட்டி ஓரத்துல வச்சிட வேண்டியதான். வேற ஆப்ஷன் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரபு கண்ட்ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.